என்ன வாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? காலையிலே எங்கள் வீட்டுக்காரங்க வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க? வேற எங்கே டீ குடிக்க தான். நம்ம போட டீ எல்லாம் சார் குடிக்க மாட்டாங்க. அவங்க அந்த டீ கடையில் 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி தேயில போட்டு கொடுக்கக்கூடிய டீயை தான் குடிப்பாங்க. இல்லை ஜாய்க்கு அப்பா வெளியில் போகிறாவ சைலண்டாக இருக்கிற. டாட்டாலாம் கட்ட மாட்டியோ? கேட்க கிட்ட போனால் பேனு பிடுங்குவாவ, அதுக்கு பயம். அப்படி தானே? ஓகே, நம்ம டீ போட்டு குடிக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய பசும்பால் அதுக்கு மேலே தான் இருக்கும். 1 லிட்டர் பால் இப்போ 42 ரூபா பசும்பால். வெறும் பச்சை தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாலே குடிச்சு பழகிட்டு பதியலாம். அதனால் பாக்கெட்டு பால் எனக்கு அதிகமாக பிடிக்காது. கோயம்புத்தூர்லேருந்து எப்போமாச்சும் எங்கள் தம்பி மக்கள் எல்லாம் வந்தால் தான் பாக்கெட்டு பாலையே நான் வாங்கி டீ போட்டு குடிப்பேன். ஜாக்கி வலிக்க படுத்து கிடக்கும் போதில் இனி தான் சோத்துக்கு தீ பற்ற வைக்கணும். முதல்ல டீயை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு அப்புறம் தான் சோறு கொஞ்சம் வேலை. என்னென்னு அந்தலும் ஒதுக்கி வச்சாலும் அப்படி இப்படி தான் கிடக்கும் கிச்சனு. என்ன ஒன்று, நைட்டு கிச்சனை எல்லாம் கழுவி பறக்கி வச்சாதான் காலையில் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரியாவது இருக்கும். இல்லைன்னா ப்ரெஷர் வந்து போக வேண்டியதான். எத்தனை மணி ஆனாலும் எல்லாம் கழுவி பறக்கி வச்சுட்டு தான் படுக்கணும். ஓகே, அப்புறம் இந்த பண்டம் நேற்று செய்தது சாயங்காலம் போல் செஞ்சேன். ஏதோ ஒரு 4-5 மீதி இருந்துச்சு. காலையிலே காப்பிக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. என்ன கோழி கொக்கரக்கும் சத்தம் போடுது. மழை வர போகும்னு நினைக்கேன். ஓகே, மழை வரட்டும். சரி, கேஸ் விற்க விலைக்கு நேரத்தில் சோறை பொங்கி வெளியில் கறியும் கூட்டி வச்சிடணும் அப்படின்னுக்கிட்டு படபடன்னு செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ கேஸு நம்ம குக் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்கி. அது வேற. இது வந்து நம்ம தஸ்மிந்து வீட்டில் வாங்கி வச்ச செடி பார்த்தீங்களா? நல்லா இருக்குதா? நம்ம பின்வாசலில் தான் இருக்குது. நம்ம செடி மாதிரி தான். நானுமே வந்து 2-3 செடிக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வைக்க தான் இடம் இல்லை. இது நான் வாங்கி வச்ச செடி. நல்லா இருக்கா? 100 ரூபா. அடுத்தால ஜாய்க்கு சத்தம் போடுயான். என்னத்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. மாற மத்திரம் போட்டு சத்தம் போடுவாவ. ஜாக்கி வாசலில் போய் படு ஜாக்கி. அப்போ தானே யாரும் வந்தால் குறைக்க முடியும். வீட்டுக்குள்ளே இப்படி கிடந்து உறங்குனியா நாக்கி? விட்டா சோஃபையில் ஏறி படுத்துக்கிடுவியோ? கேட்க இது எங்கள் சித்தி கொண்டு வந்த முருங்கைக்காய். 2-3 நாளைக்கு முந்தி ஒரு நாள் வந்தாவலாம். கொண்டு வந்தாவ 4-5 முருங்கைக்காய் கொண்டு வந்தாவ. ஒரு நாள் முருங்கைக்காய் கறி வச்சேன். சரி, முருங்கைக்காய் தீயல் வச்சுட்டு இன்றைக்கி என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு முருங்கைக்காய் தீயலும் ரசமும் வைக்கணும் அப்படின்னுக்கிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டேன். இவகிட்ட ஒன்றும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. பார்த்தீங்களா? சுமாராக பதிலா நல்ல வெத்தலையை போட்டு பிளிச்சுன்னு துப்பிக்கிட்டு நம்ம போட்ட பூ கோலம் வண்டியை விட்டு இறக்குனவ. இது நம்ம வீட்டு முன்ன பூக்கூடிய செம்பருத்தி பூ. மைக்கு மாதிரி இருக்குது. ஹலோ 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 மைக்கு இது 60 ரூபா தொட்டி. நல்லா இருக்குதா? அன்னைக்கு 2 அணை வாங்கினோம். இந்த கத்தாழை வைக்கி 1, அப்புறம் இந்த பனைச்செடி. எல்லார் வீட்லேயும் இந்த செடி இருந்தால் நல்லா பணம் வரும் பாவ. நம்ம வீட்டில் தான் ஒன்றும் வரமாட்டேங்குது. நல்லா இருக்குதா? இது எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தான் கெட்டி வச்சுருந்து. நானும் அதெல்லாம் வச்சுட்டேன். நம்ம ஒரு ஆள் ஒன்று செய்தான்னு வச்சு கொடுமா, அப்படியே காப்பி அடிச்சிடுறது. இது வந்து மல்லிகை வேலை. ஒரு செடி வந்து 40 ரூபா. 2 அணை வாங்கி வச்சுருக்கேன். 2 செடி வச்சாதான் மத்திரம் போட்டு நீ வளர்ந்து வாரியா நான் வளர்ந்து வாரேன் அப்படின்னு மத்திரம் போட்டு வளருவாங்களாம். அப்படி தான் செடி விற்கக்கூடிய ஆள் சொன்னார். அதனால் சரின்னு சொல்லிட்டு 2 அணமாக வாங்கிட்டேன். வியாபாரத்துக்கு அவி என்ன வேண்டாம்னு சொல்லுவோவ. பிறகு நமக்கு ஆசை இருக்குல்ல வாங்கி வைக்கணும்னு, அந்தால தான் வாங்கி வச்சேன்.
ஓகே, படபடன்னு சமையல் வேலை. இந்த மீன் கறியெல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிறது கிடையாதுங்க. ஃபுல்லாக வெளியே சோறு பொங்குன கையோடு அதில் வச்சுறது. இந்த காய்கறி மட்டும்தான் இதில் வைக்க. ஏன் தெரியுமா? அதுவும் சீன்சட்டியெல்லாம் கருன்னு அவிருமா. ஐவரவுக்கு பார்க்க நல்லா இருக்கு. அதெல்லாம் கருத்த சட்டி மாதிரி ஆயிரும். அதுக்காக வேண்டி தான் வீட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறது கேஸ் அடுப்பில். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் கிடையாது, வெளியே தான் போக வேண்டி இருக்கும். வீட்டில் கேஸ் இல்லைன்னா மாதிரி என்ன செய்வோம்? வெளியே தானே போக வேண்டி இருக்கும். பார்ப்போம் அந்த நிலைமை எப்போ வருவேன்னு. ஓகே, எங்கள் சாரு சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்துக்கங்க எங்கள் சாரை. ஸ்ரீதா பார்த்தியா பிறகு டாட்டா கட்ட வந்தியோ? கேட்க நான் தான் ஃபஸ்ட்டு, நீ நெக்ஸ்ட்டு தான். இந்த உனக்கு வெயில பார்த்தீங்களா? முடியலை சுத்தம். அன்னைக்கு தான் பங்குனி 3 ஆகுது. அதுக்கிடையில் செத்தான் சிவனாண்டி. நம்ம நிலைமை இப்படின்னா வேலையை வெயில நின்று வேலை செய்யக்கூடிய மனுஷங்கள்லாம் பாவம். என்ன பண்ணுறது? நல்லா நிறைய நாள் நினைப்பேன், ஆம்பளைய பிறந்த ஜாலி நினச்ச உடனே வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வீட்டில் நின்று ட்ரெஸ்ஸோட டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம், ஜாலியாக சுற்றலாம் வாங்கலான்னு. ஆனால் அந்த வெயில் மழை இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஆம்பளைலாம் கஷ்டம். அதுவும் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு பாடெல்லாம் படு மோசம். என்ன பண்ணுறது? நம்மளுக்கு பாருங்கள் வேர்த்து ஊற்றுது, வீட்டுக்குள்ளேயே வேர்த்து ஊற்றுது, நிற்க முடிய மாட்டேங்க, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. அதுவும் எத்தனை மணி ஆகுது? இப்போ தான் மணி 9 மணி ஆகுது. இதுக்கே இப்படி. இனி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவ்வளோதான் சுத்தம். மத்தியானம் சோறதுங்க வந்தவிய ரசம் முருங்கைக்காய் கூப்பிட்டு அப்பளப்பூவும் பொரிச்சு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு மோர் ஊற்றி அடிக்கிறத பார்த்தீங்க. நிற்க முடியலை பாவம் இந்த மனுஷன். என்னைக்கு தான் இவங்களுக்கு ஒரு பிடிப்பு காலம்.